DDL அப்படிங்கிறது என்னது? டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். DDL அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா அது ஒரு ஆட்டோ கமிட். நம்ம போயிட்டு சேவ் கொடுக்க வேண்டியது இல்லை. நம்ம DDLல என்ன ஆப்ரேஷன் பண்ணாலும் அது என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆயிடும், சேவ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஓகேவா? அதே மாதிரி DML அப்படிங்கிறது டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேனுவல் கமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லுவாங்க? மேனுவல் கமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் மேனுவல் கமிட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, நான் ஒவ்வொரு இன்செட்டு இதுல எத்தனை ஃபங்க்ஷன் இருக்குன்னா 4 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இதுல எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா 4 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா இன்செட்டு, அப்டேட்டு, டெலீட்டு, மெர்ஜ். என்ன இருக்கு? இன்செட்டு, அப்டேட்டு, டெலீட்டு, மெர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இந்த 4 ஃபங்க்ஷன்ஸ்ல எந்த ஃபங்க்ஷன் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கமிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்து என்ன பண்ணணும், நம்ம பண்ற ஈவெண்ட்டை டேட்டா பேஸ்ல சேவ் பண்ணணும். என்ன பண்ணணும், டேட்டா பேஸ்ல சேவ் பண்ணணும். அப்படி நான் கமிட் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்து சேவ் பண்ணாட்டினா என்ன நடக்கும், இன்செட்ல நடந்துடும், அப்போதைக்கு ரெப்ளிகேட் ஆகும். ஆனா வந்து டேட்டா பேஸ்ல போய் சேவ் ஆயிருக்குமான்னு கேட்டா என்ன இருக்காது, சேவ் ஆயிருக்காது. அப்ப நம்ம ஒவ்வொரு ஈவெண்ட் முடிஞ்சோனையும் நான் இன்செர்ட் பண்ணோனையும், அப்டேட் பண்ணாலும், டெலீட் பண்ணாலும், மெர்ஜ் பண்ணாலும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மேனுவலா நான் கமிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணணும். நான் என்ன பண்ணணும், கமிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்து நான் சேவ் பண்ணணும். ஓகேவா? நம்ம DDLல என்ன பார்த்திருப்போம், ஒரு டேபிள எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்திருப்போம். ஒரு டேபிளோட நேமை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு பார்த்திருப்போம். ஒரு காலமோட நேமை எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு பார்த்திருப்போம். நம்மளால என்ன மட்டும் தான் பண்ண முடியும், DDLல என்ன மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னா டேபிள் மட்டும் தான் வந்து என்ன பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும். ஆனா உள்ள டேட்டாவை நான் என்ன பண்ணணும், இன்செர்ட் பண்ணணும். உள்ள டேட்டாவை நான் என்ன பண்ணணும், இன்செர்ட் பண்ணணும் அப்படின்னா நான் எதுக்கு தான் வரணும் அப்படின்னா DML ஆப்ரேஷனுக்கு தான் வரணும். நான் என்ன ஆப்ரேஷனுக்கு தான் வரணும், DML ஆப்ரேஷனுக்கு தான் வரணும். DML என்னென்ன ஆப்ரேஷன் இருக்குன்னு கேட்பாங்க, DDLல என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. கண்டிப்பா அதெல்லாம் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. DDLல என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணும், DMLல என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணும் அப்படிங்கறது என்ன பண்ணி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. இப்போ நம்ம DDLல கூட ஆல்டர்னு ஒரு ஃபங்க்ஷன்ல வந்துட்டு ஆட் டேபிள். நீங்க பேசுறது சரியா கால் உள்ள முத்துலட்சுமி. இப்ப கேக்குதா? சொல்லுங்க. DDLல கூட ஆல்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு வந்துட்டு இன்னொரு டேபிள் ஆட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம் அப்படி இருந்தது இல்ல? இன்னொரு டேபிள் இல்ல, காலம் ஆட் பண்றது அந்த மாதிரிலாம் அந்த ஆல்டர் ஃபங்க்ஷன்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல? ஆமா. இப்போ இந்த இன்சர்ட் ஏன்னா அதுல வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடுது. நான் ஒரு காலம் இன்சர்ட் பண்ணனும் அப்படின்னு உங்க வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது. கட் பண்ணிட்டு ஜாயின் பண்றீங்களா? இல்ல டவர் இருக்கிற இடத்துல உட்காருங்க. இருங்க. இப்ப கேக்குதுங்களா கரெக்ட்டா? கேக்குது. சொல்லுங்க. இல்ல இப்ப DDLல வந்துட்டு நம்ம ஆல்டர் ஃபங்க்ஷன்ல வந்துட்டு ஒரு காலம் ஆட் பண்ணிக்கிறது, டிராப் பண்ணிக்கிறது, ரீநேம் பண்ணிக்கிறதுலாம் இருக்குல்ல? சோ அது வந்துட்டு இப்போ இந்த DMLல இன்சர்ட், அப்டேட் இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்க? அதுல காலம் ஆட் பண்ற நான் என்ன இது சொல்லவே இல்ல, சொல்லி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க. ஓகேவா? நான் என்ன உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை, என்னன்னே நான் சொல்லலையே. நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. சரியா? இல்ல இது ஒரு காலம்க்கு ஒரு டேபிளுக்குள்ள இருக்க ஒரு டேட்டாவை போய் மேனிபுலேஷன் பண்றதா இல்ல காலம் ஹெடர்? ஆமா, டேட்டாவை மேனிபுலேட் பண்றது. நம்ம வந்து DDLல ஃபுல்லா எது கூட மட்டும் தான் வர்க் பண்ணுவோம்னா டேபிள் கூட மட்டும் தான் வர்க் பண்ணுவோம். DMLல ஃபுல்லா எது கூட வர்க் பண்ண போறோம் அப்படின்னா டேட்டா கூட வர்க் பண்ண போறோம். ஓகேவா? அது ஃபுல்லா டேபிள் கூட வர்க் பண்றது, இது ஃபுல்லா வந்து டேட்டா கூட வர்க் பண்றது. ஓகேவா? சரி, நான் இப்ப என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் என்ன ஆபரேஷன் பண்ண போறேன்னா இன்செர்ட் ஆபரேஷன் பண்ண போறேன். நான் என்ன ஆபரேஷன் பண்ண போறேன், இன்செர்ட் அப்படிங்கிற ஆபரேஷன் பண்ண போறேன். ஓகேவா? சரி, நான் ஃபர்ஸ்ட் SQL டெவலப்பர் ஓபன் பண்ணிக்கிறேன்.
சரி, நான் இப்போ என்கிட்ட என்ன டேபிள் இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி நான் 2 டேபிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன பண்ணி வச்சிருக்கேன்? ஆல்ரெடி நான் 2 டேபிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டேபிளை போய் நான் இப்போ என்ன பண்ண போறேன் பார்க்க போறேன். ஓகேவா? T1 அப்படின்னு ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த டேபிளை போய் நம்ம பார்க்குறேன். T1ல ஆல்ரெடி என்கிட்ட என்ன இருக்கு? T1ல ஆல்ரெடி என்கிட்ட சம் டேட்டாஸ் இருக்கு. மொத்தம் என்கிட்ட எத்தனை ரோ ஆஃப் டேட்டாஸ் இருக்கு? 3 ரோ ஆஃப் டேட்டாஸ் இருக்கு. ஓகேவா? என்கிட்ட எத்தனை காலம் இருக்கு அப்படின்னு கேட்டா 2 காலம் இருக்கு. ஒரு காலம் என்னது? SID அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. இன்னொரு காலம் என்ன இருக்கு? SName அப்படிங்கிற காலம் இருக்கு. என்கிட்ட என்ன இருக்கு? SID அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. SName அப்படிங்கிற காலம் இருக்கு. ஓகேவா? நான் எதுக்கும் என்ன பண்ணிக்கிறேன், இது ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கிறேன். நான் இப்போ பேக்கப் எப்படி எடுக்கிறதுன்னு நேற்று சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. இல்லங்க, டேபிள் எப்படி பேக்கப் எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கல இல்லையா? சரி, நான் இப்போதான் இப்போ சொல்லித்தரேன். இன்செர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒரு டேபிள் எப்படி பேக்கப் எடுக்கிறது அப்படின்ட்டு. சரி, இப்போ என்கிட்ட என்ன டேபிள் இருக்கு அப்படின்னா T1 அப்படின்னு என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த டேபிள் மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்கிட்ட என்ன டேபிள் இருக்கு அப்படின்னா என்கிட்ட ஒரு நிமிஷம். என்கிட்ட இப்போ என்ன டேபிள் இருக்கு? எம்ப்ளாயீஸ் அப்படின்னு ஒரு டேபிள் வச்சிருக்கேன். இப்போ ஒரு உங்களோட மேனேஜரோ உங்களோட டிஎல்ஓ யாரோ ஒருத்தவங்க கேட்குறாங்க, நம்மளோட டேட்டா பேஸ்ல இப்படி ஒரு டேபிள் இருக்குமா, நம்மளோட டேட்டா பேஸ்ல இப்படி ஒரு டேபிள் இருக்கு, எனக்கு என்ன வேணும்னா இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் மட்டும் வேற டேபிள் நேம்ல வேணும். இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் மட்டும் எனக்கு வேற டேபிள் நேம்ல வேணும். ஆனா உள்ள டேட்டாஸ்லாம் எனக்கு வேணாம். உள்ள டேட்டாஸ்லாம் நான் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு டேபிளோட ஸ்ட்ரக்சரை மட்டும் ஒரு பேக்கப்பா எடுத்து கொடுங்க. எனக்கு என்ன பண்ணுங்க, டேபிளோட ஸ்ட்ரக்சரை மட்டும் ஒரு பேக்கப்பா எடுத்து கொடுங்க அப்படின்னா நம்ம ஷார்ட்கட்ல எப்படி பேக்கப் எடுக்கிறது, இந்த ஷார்ட்கட்ல எப்படி பேக்கப் வந்து ஒரு டேபிள் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது பார்க்க போறோம். நான் இப்போ என்ன பண்ண போறேன்? கிரியேட் பண்ண போறேன். நான் இப்போ என்ன பண்ண போறேன்? கிரியேட் பண்ண போறேன். என்ன கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா டேபிள் கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? டேபிள் கிரியேட் பண்ண போறேன். என்ன டேபிள் கிரியேட் பண்ண போறேன்னா EMPD அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். என்ன டேபிள் கிரியேட் பண்றேன்? EMPD அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு நான் டேபிள் கிரியேட் பண்ணோட என்ன கொடுக்கணும்? காலம் நேம் கொடுக்கணும். ஓகேவா? கரெக்டா? காலம் நேம் டேட்டா டைப் கொடுக்கணும். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்றேன்? as அப்படின்னு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்றேன். என்ன யூஸ் பண்றேன்? as அப்படின்னு கீவேர்ட் யூஸ் பண்றேன். எனக்கு எது மாதிரியே எந்த டேபிள் மாதிரியே ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னு நான் கேட்க சொல்றேன். எனக்கு எம்ப்ளாயீஸ் டேபிள் மாதிரியே ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும். அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்? செலக்ட் பண்ணிக்கிறேன். select star from எனக்கு எல்லாமே வேணும். எம்ப்ளாயி டேபிள்ஸ்ல இருந்து எல்லாமே வேணும். ஆனா எனக்கு என்ன மட்டும் வேணா? டேட்டா மட்டும் வேணாம். ஆனா ஸ்ட்ரக்சர் மட்டும் வேணும். இப்போ நான் இங்க ஒரு வேர் கண்டிஷன் கொடுக்க போறேன். என்ன கொடுக்க போறேன்? வேர் கண்டிஷன் கொடுக்க போறேன். 1 is equal to 2 அப்படின்னு சொல்ல போறேன். இப்போ 1 is equal to 2வா? 1 equal to 2வா? நோ, கிடையாது. கிடையாது. கரெக்டா? அந்த கண்டிஷன் கண்டிப்பா என்னதான் ஆகும்? ஃபெயிலா தான் ஆகும். ஓகேவா? ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆனிச்சுன்னா எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா டேட்டாவோட காப்பி ஆகாது, வெறும் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் எனக்கு காப்பி ஆகும். நான் இப்ப என்ன பண்ண போறேன்? இந்த கொரியர் ரன் பண்ண போறேன். எனக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. என்ன டேபிள் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா EMPD அப்படிங்கிற டேபிள் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு? கிரியேட் ஆயிடுச்சு. நான் இப்ப டேபிள் கிரியேட் ஆயிட்டா அப்படிங்கறது எப்படி போய் பார்ப்பேன்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் என்ன கொடுக்கணும்? EMPD அப்படிங்கிற டேபிளை நான் போய் செலக்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு டேபிள் கிரியேட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்றேன். எனக்கு என்ன ஆயிடுச்சு? டேபிள் கிரியேட் ஆயிட்டு அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே எனக்கு காப்பி ஆயிட்டு. ஆனா என்ன மட்டும் காப்பி ஆகல? டேட்டா மட்டும் காப்பி ஆகல. எனக்கு என்ன ஆகல? டேட்டா மட்டும் எனக்கு காப்பி ஆகல. ஓகேவா? சரி, நான் இப்ப என்ன பண்றேன்? நான் திருப்பி என்ன பண்றேன்? டிராப் பண்றேன். டிராப் டேபிள் நேம் கொடுக்குறேன். என்ன டேபிள் நேம் கொடுக்குறேன்னா EMPD அப்படிங்கிற டேபிள் நேம் கொடுத்து நான் என்ன பண்ணிடுறேன்? டேபிளை டிராப் பண்ணிடுறேன். நான் பண்ண டேபிளை என்ன பண்ணிடுறேன்?
ட்ராப் பண்ணிடுறேன். ஓகேவா? சரி. சப்போஸ் எனக்கு ஒரு டேபிள் வந்து எனக்கு பேக்கப் வேணும். ஒரு டேபிள நான் டெலீட் பண்ண போறேன். நான் எந்த டேபிள டெலீட் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இஎம்பி அப்படிங்கிற இந்த எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற டேபிள நான் ட்ராப் பண்ணாலும் ட்ரங்கேட் பண்ணாலும் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். என்ன பண்ணிக்கணும்? பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். நான் ட்ராப் பண்ணாலும் ட்ரங்கேட் பண்ணாலும் என்ன பண்ணி வச்சுக்கணும்? நான் வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? டேட்டாவோட எப்படி பேக்கப் எடுக்கிறது? எனக்கு என்ன வேணும்? டேட்டாவோட பேக்கப் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. நான் கொடுத்திருக்க வேர் கண்டிஷனை எடுத்துட்டு நான் டேபிளை கிரியேட் பண்ணனா எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா டேட்டாவோட டேபிள் என்ன ஆயிடும்? காப்பி ஆயிடும். இந்த எம்ப்ளாயி டேபிள்ஸ்ல என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவோட எனக்கு என்ன ஆயிடும்? ஒரு டேபிள் கிரியேட் ஆயிடும். இப்போ போய் நான் அதே டேபிளை செலக்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த டேட்டாவோட எனக்கு என்ன ஆயிடுச்சு? எல்லாமே வந்து எனக்கு காப்பி ஆயிடுச்சு. ஓகேவா? இப்படிதான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டேபிள பேக்கப் எடுக்கிறது அப்படின்னா இதுக்கு பேர் தான் பேக்கப் எடுக்கிறது. சரியா? புரியுதா? பவித்ரா பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு டேபிள் நேம் வேறதா இருக்கணுமா? ஆமா, சேம் டேபிள் நேம்லாம் கிரியேட் பண்ண முடியாது. ஓகேவா? வேறதான் டேபிள் நேம் இருக்கு. இந்த எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற பேர்ல டேபிள் நேம் மட்டும் இல்ல, வேற எந்த ஆப்ஜெக்ட் இருந்தாலுமே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரே சேம் நேம்ல கிரியேட் ஆகாது. ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற சென்ஸ் என்ன சொல்றேன்னா வியூஸ், இண்டெக்ஸ், அந்த மாதிரி சினானிம்ஸ், சீக்வென்ஸ், எம்ப்ளாயீஸ்ங்கிற பேர்ல எந்த ஆப்ஜெக்ட் இருந்தாலுமே நமக்கு ஒரே ஆப்ஜெக்ட் நேம்ல வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட்லாம் கிரியேட் ஆகாது. ஓகேவா? வேறதான் நம்ம கொடுக்கணும். எம்ப்ளாயீஸ் ஒன்னு கூட நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஆனா வந்து ஒரு எம்ப்ளாயீஸ் அப்படின்னு கொடுத்து நீங்க அதே நேம்ல இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ண முடியாது. ஓகேவா? டேபிள் பேக்கப் எடுக்கிறதுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ நான் இந்த பேக்கப் டேட்டாவை வந்துட்டு நான் வந்து ரெட்ரீவ் பண்ணனும்னா EMP D கொடுத்தாதான் வரும். கரெக்ட்டா? ஆமா ஆமா ஆமா. என்ன பண்றேன்னு தெரியுதா? இன்சர்ட் பண்றேன். என்ன பண்ணிட்டேன்? ஃபர்ஸ்ட் வந்து நான் வெறும் வந்து டேபிள மட்டும் பேக்கப் எடுத்து வச்சிருக்கேன். அதுல என்ன இருக்காது? கண்டிப்பா டேட்டா இருக்காது. என்ன இருக்காது? டேட்டா இருக்காது. அதுக்கப்புறம் போயிட்டு நான் என்ன பண்றேன்? டேட்டாவை இன்சர்ட் பண்றேன். அதுக்கப்புறம் போயிட்டு என்ன பண்றேன்? டேட்டாவை இன்சர்ட் 1 minute. ஒரு செகண்ட். பவித்ரா இன்னும் எனக்கு அந்த சண்டே பேட்சோட வீடியோஸ் வரல. ஒரு கிளாஸ் நீங்க மறந்து போயிட்டேன் முத்துலட்சுமி. இல்லனா எனக்கு திருப்பி கிளாஸ் எடுங்க. பார்க்கலாம். நான் வீடியோஸ் நீங்க ஞாபகப்படுத்துங்க. நான் அந்த ஒரு பையன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஒரு செகண்ட் இருங்க. இந்த இடத்துலயும் ஸ்டெக் ஆகுது. ஒரு நிமிஷம். சரி, நான் அந்த இது மட்டும் இன்சர்ட் பண்றது மட்டும் சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. இது மட்டும் நான் சொல்றேன். ஓகேவா? சரி. அப்போ இது வரைக்கும் பார்த்துக்கோங்க. நான் ஒரு டேபிள எம்டியா பேக்கப் எடுத்துட்டு நான் எப்படி இன்சர்ட் பண்றது அப்படிங்கறது இந்த லாஸ்டா சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. ஓகேவா?
ஓகே. இப்ப என்ன பண்ண போறோம்? சரி, இப்ப நான் என்ன கத்துக்கிட்டோம்? பேக்கப் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது கத்துக்கிட்டோம். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஒரு டேபிள்ல எப்படி டேட்டாவை இன்சர்ட் பண்றது அப்படின்னு சொல்லி தர போறேன். என்ன சொல்லி தர போறேன்? ஒரு டேபிள்ல ஒரு டேட்டாவை எப்படி இன்சர்ட் பண்றது அப்படின்னு இன்சர்ட்டுக்கான சின்டாக்ஸ் சொல்லி தர போறேன். எதுக்கான சின்டாக்ஸ் சொல்லி தர போறேன்? இன்சர்ட்டுக்கான சின்டாக்ஸ் சொல்லி தர போறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? என்கிட்ட ஒரு எம்டியா ஒரு டேபிள் இருக்கு. எம்டியா என்கிட்ட என்ன டேபிள் இருக்கு அப்படின்னா T1 அப்படிங்கிற டேபிள் இருக்கு. T1 அப்படிங்கிற டேபிள்ல என்கிட்ட எத்தனை காலம்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட எத்தனை காலம்ஸ் இருக்குன்னா ரெண்டு காலம் தான் இருக்கு. அந்த 2 காலம்லயும் என்கிட்ட என்ன இல்ல? டேட்டாஸ் இல்ல. இந்த 2 காலம்லயும் என்கிட்ட என்ன இல்ல? டேட்டாஸ் இல்ல. நான் என்ன பண்ண போறேன்? இப்போ இன்சர்ட் பண்ண போறேன். இன்சர்ட்டுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, இன்சர்ட் இன்டு டேபிள் நேம். நான் எந்த டேபிள்ல இன்சர்ட் பண்ண போறேன்னு சொன்னேன்? T1 டேபிள்ல இன்சர்ட் பண்ண போறேன். ஓகேவா? T1 டேபிள்ல இன்சர்ட் பண்ண போறேன். T1 டேபிள்ல எத்தனை காலம் இருந்துச்சு? 2 காலம் இருந்துச்சு. SID அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கு, SNAME அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கு. என்ன காலம் இருக்கு? SID அப்படிங்கிற காலம் இருக்கு, SNAME அப்படிங்கிற காலம் இருக்கு. அடுத்தது என்ன பண்ண போறேன் அப்படின்னா வேல்யூஸ் கொடுக்க போறேன். வேல்யூஸ் நான் SID அப்படிங்கிற காலம்க்கு என்ன வேல்யூ கொடுக்க போறேன் அப்படின்னா 101 அப்படிங்கிற வேல்யூ கொடுக்க போறேன். அடுத்தது SNAME அப்படிங்கிற காலம்க்கு என்ன வேல்யூ கொடுக்க போறேன் அப்படின்னா CSC அப்படிங்கிற வேல்யூ கொடுக்க போறேன். என்ன கொடுக்க போறேன்? CSC அப்படிங்கிற வேல்யூ கொடுக்க போறேன். லாஸ்ட்ல ஃபினிஷ் பண்ணும்போது எப்படி முடியணும்? செமிகோலன்ல முடியணும். ஓகேவா? இன்சர்ட்டோட சின்டாக்ஸ் என்னன்னா இன்சர்ட் இன்டு டேபிள் நேம், அதுக்கப்புறம் என்ன கொடுக்கணும் அப்படின்னா காலம் நேம், வேல்யூஸ் என்ன கொடுக்கணும்? வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் என்னது? நான் ஃபர்ஸ்ட் காலம்க்கு என்ன இன்சர்ட் பண்ண போறேன்? 101 அப்படிங்கிறது இன்சர்ட் பண்ண போறேன். செகண்ட் காலம்க்கு என்ன வேல்யூ இன்சர்ட் பண்ண போறேன்? CSC அப்படிங்கிற வேல்யூவை இன்சர்ட் பண்ண போறேன். ஓகேவா? இன்சர்ட் ஆயிடுச்சா? இன்சர்ட் ஆயிட்டா இல்லையாங்கிறத போய் நம்ம செக் பண்ணலாம். இன்சர்ட் ஆயிருக்கா? இன்னொரு CSC இன்சர்ட் ஆயிருக்கா? இந்த மாதிரி தான் இன்சர்ட் பண்ணோம். ஓகேவா? இன்சர்ட்லேயே வேரியஸ் ஆஃப் மெத்தட் இருக்கு. எப்படிலாம் இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் எப்படி இன்சர்ட் பண்ணலாம்? என்கிட்ட 2 காலம் இருக்கு. நான் என்ன பண்றேன்? 2 காலம்க்கு வேல்யூ கொடுக்க போறேன். நான் என்ன பண்ண போறேன்? 2 காலம்க்கு வேல்யூ கொடுக்க போறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் காலம் நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேல்யூ கொடுக்கலாம். இல்ல என்கிட்ட டேபிள்ல ஃபார் சப்போஸ் என்கிட்ட டேபிள் இருக்குப்பா, டேபிள்ல 2 காலம் தான் இருக்கு, அந்த 2 காலம்க்கு நான் வேல்யூ கொடுக்க போறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம்னா டைரக்டா காலம் நேம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல, காலமோட நேம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. டைரக்டா போயிட்டு நான் என்ன பண்ணலாம்? வேல்யூ கொடுத்துடலாம். வேல்யூ கொடுத்துடலாம். ஓகேவா? டைரக்டா போயிட்டு நான் வேல்யூ மட்டும் கொடுத்தா கூட எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து இன்செர்ட் ஆயிடும். ஓகேவா? எனக்கு 104ங்கிற ஒரு வேல்யூ இன்சர்ட் ஆயிருக்கா? இது வந்து நான் டேபிள்ல இருக்கிற அத்தனை காலமுக்கும் வேல்யூ கொடுக்க போறேன். நான் டேபிள்ல எத்தனை காலம் இருக்கோ அத்தனை காலமுக்கும் நான் வேல்யூ கொடுக்க போறேன் அப்படின்னா காலம் நேம் வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஓகேவா? இதுவே டேபிள்ல எனக்கு 2 காலம் இருக்கு, நான் ஒரு காலத்துக்கு மட்டும்தான் வேல்யூ கொடுக்க போறேன். ஃபார் சப்போஸ் நான் என்ன பண்ண போறேன்னா என்கிட்ட 2 காலம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? என்கிட்ட 2 காலம் இருக்கு, ஆனா நான் எத்தனை காலம்க்கு மட்டும் தான் வேல்யூ கொடுக்க போறேன் அப்படின்னா ஒரு காலம்க்கு மட்டும்தான் வேல்யூ கொடுக்க போறேன்னா கண்டிப்பா என்ன அவசியம்னா காலம் நேம் சொல்லணும். கண்டிப்பா இங்க என்ன சொல்லணும்? காலம் நேம் சொல்லணும். காலம் நேம் சொல்லல அப்படின்னா அது என்ன பண்ணும்? வேற எந்த காலம்க்கு நீங்க இன்செர்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிற காலம் நேமை கண்டிப்பா சொல்லணும். ஓகேவா? புரியுதா? இதே இன்சர்ட் வந்துட்டு நமக்கு எம்ப்ளாயீஸ்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸ் இருக்கு இல்ல? எம்ப்ளாயீஸ்ங்கிறது டேட்டாபேஸ் இல்ல, டேபிள். அந்த டேபிள்ல போயிட்டு நான் வந்துட்டு இன்சர்ட் பண்ணி பார்க்கலாமா?
நீங்க அந்த பேக்கப் எடுத்துக்கிட்டு அந்த பேக்கப் டேபிள்ல இன்சர்ட் பண்ணி பாருங்க. எம்ப்ளாயிஸ் டேபிள்ல எதுவும் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஓகே. ஓகே. அடுத்தது என்னன்னா நான் இப்போ வந்து என்ன பண்ண போறேன், ஒவ்வொரு லைன் இன்சர்ட் நான் என்ன பண்ணேன், இன்சர்ட் பண்ணி பார்த்தேன். கரெக்ட்டா? நான் என்ன பண்ணேன், ஒவ்வொரு லைன் இன்சர்ட்டா நான் இன்சர்ட் பண்ணி பார்த்தேன். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா பல்கா இன்சர்ட் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன், பல்கா இன்சர்ட் பண்ண போறேன். இப்போ இந்த டேபிள்ல பாத்துக்கோங்க. இந்த டேபிள்ல எத்தனை ரோஸ் இருக்கு, 6 ரோஸ் இருக்கு. ஓகேவா? இந்த டேபிள் எத்தனை ரோஸ் இருக்கு, 6 ரோஸ் இருக்கு. நான் இப்போ என்ன பண்ண போறேன், இதுவே இந்த நான் ஏற்கனவே இருக்கிற வேல்யூவை என்ன பண்ண போறேன், பல்கா இன்சர்ட் பண்ண போறேன். பல்கா இன்சர்ட் பண்றதுக்கு நான் என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்சர்ட் இன்டு அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணும். என்ன கீவேர்ட் யூஸ் பண்ண போறேன், இன்சர்ட் இன்டு அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? சாரி, இன்சர்ட் ஆல் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? என்ன பண்ணணும் அப்படின்னா select star from dual அப்படின்னு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும், select star from dual அப்படின்னு கொடுத்து நான் ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்றேன். எனக்கு எத்தனை ரோ இன்சர்ட் ஆயிருக்கு, 3 ரோஸ் இன்சர்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ இன்சர்ட் ஆயிருக்கா இல்லையாங்கிறத போய் செக் பண்ணுறேன். இன்சர்ட் ஆயிருக்கா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தப்ப எத்தனை ரோ இருந்துச்சு, 6 ரோஸ் இருந்துச்சு. இப்போ எத்தனை ரோ இருக்கு, 9 ரோஸ் இருக்கு. ஓகேவா? பல்கா நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இப்படி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். சரியா? இன்சர்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா? இன்சர்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா? இல்லங்க. பிரகதீஷ் உங்களுக்கு? ஹலோ பிரகதீஷ். சரி, அடுத்து நம்மள்ட்ட என்ன ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபங்க்ஷன் இருக்கு, அப்டேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த அப்டேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா எனக்கு உள்ள வேல்யூ அப்டேட் ஆகணும். எனக்கு ஒரு டேபிள்ல வேல்யூ இருக்கு, அந்த வேல்யூ வந்து எனக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னா அப்போ என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அப்டேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க, அப்டேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. இந்த அப்டேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றப்ப என்ன கொடுப்பாங்க அப்படின்னா வேர் கண்டிஷன் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க அப்படின்னா வேர் கண்டிஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? நான் இப்போ வேர் கண்டிஷன் கொடுக்காம ஒரு அப்டேட் பண்ண சொல்றேன், வேர் கண்டிஷன் கொடுத்து எப்படி அப்டேட் பண்றது அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அப்டேட் பண்ண போறேன். நான் என்ன பண்ண போறேன், அப்டேட் பண்ண போறேன். ஓகேவா? எந்த வேல்யூவை அப்டேட் பண்ணலாம் அப்படின்னா 1 மினிட் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு அப்டேட் நடக்கணும்ப்பா. எந்த இடத்துல அப்டேட் நடக்கணும் அப்படின்னா எந்த டேபிள்ல அப்டேட் நடக்கணும்னா T1 அப்படிங்கிற டேபிள்ல எனக்கு என்ன நடக்கணும், அப்டேட் நடக்கணும். எனக்கு என்ன ஆகணும்னா வேல்யூ வந்து செட் ஆகணும். வேல்யூ வந்து செட் ஆகணும். எதுல செட் ஆகணும் வேல்யூ, salary ஈக்குவல் டு எனக்கு என்ன செட் ஆகணும் அப்படின்னா 20,000 அப்படின்னு செட் ஆகணும். இப்போ salary காலம், சாரி salary காலம் இல்ல, எஸ் நேம் வச்சுக்கலாம். எஸ் நேம் ஈக்குவல் டு எனக்கு என்னன்னு செட் ஆகணும் அப்படின்னா ECE அப்படின்னு செட் ஆகணும். எஸ் நேம் ஈக்குவல் டு எனக்கு எப்படி செட் ஆகணும்னு சொல்லிட்டேன், ECE அப்படின்னு செட் ஆகணும். அப்டேட்டோட சின்டாக்ஸ் என்னன்னா அப்டேட் டேபிள் நேம் செட் காலம் நேம் ஈக்குவல் டு என்ன காலம் என்ன வேல்யூ கொடுக்க போறோமோ அந்த வேல்யூ வேர் கண்டிஷன்ல எந்த காலம்க்கு வேல்யூ வந்து செட் ஆகணும் அப்படிங்கிறது. இப்போ நான் இங்க வேர் கண்டிஷன் இல்லாம நான் அப்டேட் பண்ண ட்ரை பண்றேன். இங்க என்ன ட்ரை பண்றேன், வேர் கண்டிஷன் இல்லாம நான் அப்டேட் பண்ண ட்ரை பண்றேன். எனக்கு என்ன ஆயிடுச்சு, எனக்கு இருக்கிற 9 ரோவும் என்ன ஆயிட்டு, அப்டேட் ஆயிட்டு. எனக்கு இருக்கிற 9 ரோவும் எனக்கு என்ன ஆயிட்டு, அப்டேட் ஆயிட்டு. எல்லாமே எனக்கு ஈஸின்னு வந்துருச்சு. நான் போய் எஸ் நேம் காலம் அப்டேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன்,
நான் என்ன சொல்லிருக்கேன், எந்த கண்டிஷனுமே நான் சொல்லல. எஸ் நேம் இஸ் ஈக்குவல் டு இசிஇ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எனக்கு என்ன ஆயிட்டு, இருக்கிற 9 ரோவும் எனக்கு என்ன ஆயிட்டு அப்டேட் ஆயிட்டு. இப்படி அப்டேட் ஆகலாமா? ஆகக்கூடாது. நான் ஒரு இடத்துல தான் எனக்கு அப்டேட் நடக்கணும் அப்படின்னு என்னோட திங்கிங். ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், வேர் கண்டிஷன் கொடுக்காம அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்துட்டேன். அந்த மிஸ்டேக்கால எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இருக்கிற 9 ரோவுமே எனக்கு எத்தனை ரோ இருக்கோ அத்தனை ரோவுமே அப்டேட் ஆயிட்டு. ஸோ அப்படி நடக்கக்கூடாது. அப்ப நான் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து வேர் கண்டிஷன் கொடுக்கணும். நான் என்ன பண்ணணும், வேர் கண்டிஷன் கொடுக்கணும். ஓகேவா? என்ன பண்ணணும், வேர் கண்டிஷன் கொடுக்கணும். ஆனா வேர் கண்டிஷன் கொடுத்து நான் இப்ப என்ன பண்ண போறேன், அப்டேட் பண்ண போறேன். வேர் கண்டிஷன் கொடுத்து அப்டேட் பண்ண போறேன். வேர் என்ன சொல்ல போறேன், வேர்ல போயிட்டு என்ன சொல்ல போறேன்னா, எஸ்ஐடி அப்படின்னு என்கிட்ட ஒரு காலம் இருக்குல்ல, எஸ்ஐடி இஸ் ஈக்குவல் டு 101 இருந்துச்சுன்னா, எஸ்ஐடி இஸ் ஈக்குவல் டு 101 இருந்துச்சுன்னா, அந்த ரோல இருக்கிற எஸ் நேமை மட்டும் போய் அப்டேட் பண்ணு. எனக்கு எந்த ரோல எஸ்ஐடி இஸ் ஈக்குவல் டு 101 இருக்கோ அந்த ரோல உள்ள எஸ் நேம் மட்டும் போய் அப்டேட் பண்ணு அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன், இங்க கண்டிஷன் சொல்லிட்டேன். இங்க என்ன பண்ணிட்டேன், கண்டிஷன் சொல்லிட்டேன். எனக்கு என்ன ஆயிடுச்சு, இங்க ஒரே ஒரு ரோ மட்டும் அப்டேட் ஆயிடுச்சு. ஒரே ஒரு ரோ மட்டும் எனக்கு என்ன ஆயிடுச்சு, அப்டேட் ஆயிட்டு. இப்போ எனக்கு 101ல என்னென்ன அப்டேட் ஆயிருக்கு, ஈஸின்னு எனக்கு அப்டேட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்படிதான் ஒரு அப்டேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா மஸ்ட் என்ன தேவை, நமக்கு வேர் கண்டிஷன் தேவை. கண்டிப்பா நமக்கு என்ன தேவை, வேர் கண்டிஷன் மஸ்ட். ஓகேவா? ஓகே, புரியுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சரி, இதுவே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே டைம்ல நான் என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் ஆஃப் ரோவை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், வேல்யூவை அப்டேட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ஆஃப் இங்க எனக்கு 2 ரோ தான் இருக்கு, அதனால என்னால பண்ண முடியாது. இதுவே நான் வந்து எம்ப்ளாயி டேபிள் யூஸ் பண்ணா, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், எம்ப்ளாயி டேபிள் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அப்டேட் நான் எந்த டேபிள்ல வந்து அப்டேட் பண்ண போறேன், எம்ப்ளாயிஸ் டேபிள்ல. என்ன டெலீட் பண்ணுங்க, எம்ப்ளாயீஸ் நான் என்ன பண்ண போறேன், செட் பண்ண போறேன். என்ன செட் பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் நேம்க்கு ஒரு வேல்யூ செட் பண்ண போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நேம் காலம்க்கு ஒரு வேல்யூ செட் பண்ண போறேன். ஏதோ பரத் அப்படிங்கிற வேல்யூவை செட் பண்றேன். ஓகேவா? பரத் அப்படிங்கிற வேல்யூவை செட் பண்ண போறேன். நான் என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு காலம்க்கு வேல்யூ செட் பண்ணிக்கலாம். எப்படி செட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, கமா கொடுத்து நான் என்ன பண்ணிக்கலாம், கமா கொடுத்து வேல்யூ செட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் நேம் காலம் கூட செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? லாஸ்ட் நேம் காலம் செட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் நேம் காலம் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா, சுஜி அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? நான் அதை ரன் பண்ண போறது இல்லை, சும்மா எக்ஸிக்யூட் பண்ணி இது பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்ன கொடுத்துக்கலாம், வேர் கண்டிஷன்ல போயிட்டு வேர் எம்ப்ளாயி ஐடி இஸ் ஈக்குவல் டு எந்த இடத்துல 101 அப்படின்னு இருக்கோ, எந்த எம்ப்ளாயி ஐடி 101 இருக்கோ அந்த எம்ப்ளாயோட ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் மட்டும் எனக்கு என்ன ஆகணும், அப்டேட் ஆகணும். எந்த ரோல எம்ப்ளாயி ஐடி 101 இருக்கோ அந்த ரோல உள்ள ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் மட்டும் எனக்கு என்ன ஆகணும்னு சொல்ல போறேன், அப்டேட் ஆகணும்னு சொல்ல போறேன். ஓகேவா? அப்ப என்ன பண்ணிக்கலாம், நம்ம மல்டிபிள் காலம்ஸ் கூட என்ன பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரியுதா? ஓகே, அப்டேட்ல ஏதாவது டவுட் இருக்கா? சரி, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், மல்டிபிள் காலம்ஸ் வந்து எனக்கு அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நான் எம்ப்ளாயி ஐடி இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கேன்ல, எம்ப்ளாயி ஐடி என்ன கொடுத்துருக்கேன், இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கேன்ல. இப்போ நான் வந்து எனக்கு ஒரு 4-5 எம்ப்ளாயி ஐடிக்கு அப்டேட் ஆகணும்னா எனக்கு ஒரே வேல்யூ அப்டேட் ஆகணும். இப்போ salary 20,000 அப்டேட் ஆகணும். ஒரு 4-5 எம்ப்ளாயி ஐடிக்கு அப்டேட் ஆகணும்னா என்ன பண்ணுவீங்க, இங்க என்ன பண்ணிக்கலாம், இன் கண்டிஷன் கொடுத்துக்கலாம். என்ன கொடுத்துக்கலாம், இன் கண்டிஷன் கொடுத்து எம்ப்ளாயி ஐடி 101, எம்ப்ளாயி ஐடி 102, எம்ப்ளாயி ஐடி 103. அப்ப என்ன ஆயிடும், எனக்கு இருக்கிற 3 எம்ப்ளாயி ஐடிக்கு என்ன ஆயிடும், salary அப்டேட் ஆயிடும். ஓகேவா? புரியுதா? அப்டேட்ல ஏதாவது டவுட் இருக்கா?
ஓகே. என்ன பார்த்துட்டோம்? இன்சர்ட் பார்த்துட்டோம், அப்டேட் பார்த்துட்டோம். ஓகேவா? அடுத்தது என்ன பார்க்க போறோம்? டெலீட் பார்க்க போறோம். ஓகேவா? நான் ட்ரங்கேட்டுக்கும் டிராப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொன்னேன்? ட்ரங்கேட் வந்துட்டு டேபிள் ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும், டேட்டாஸ் மட்டும் டெலீட் ஆகும். நீங்க பேசுறது மெதுவா காதுல விழுவுது. ஹலோ. ட்ரங்கேட் வந்துட்டு it will maintain the structure of the data table, but வந்துட்டு டேட்டாஸ் மட்டும் டெலீட் பண்ணும் ட்ரங்கேட். வந்து கம்ப்ளீட்டா டேபிளே டெலீட் பண்ணிடும். கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணும். இப்போ டெலீட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ எனக்கு பாருங்க, இப்போ எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ எனக்கு 3 ரோ இருக்கு. கரெக்டா? எனக்கு 3 ரோ இருக்கு. இதுல எனக்கு ஒரு ரோ மட்டும் டெலீட் ஆகணும். எனக்கு என்ன ஆகணும்? ஒரு ரோ மட்டும் டெலீட் ஆகணும் அப்படின்னா நான் அப்ப என்ன ஆப்ஷன் போலாம் அப்படின்னா டெலீட் ஆப்ஷன் போலாம். எனக்கு பர்டிகுலரா ஒரு ரோ மட்டும் டெலீட் ஆகணும் அப்படின்னா நான் என்ன ஆப்ஷன் போலாம்னா டெலீட் அப்படிங்கிற ஆப்ஷன் போலாம். என்ன பண்ண போறேன்? டெலீட் பண்ண போறேன். ஃப்ரம் எந்த டேபிள்ல இருந்து டெலீட் பண்ண போறேன்னா T1 டேபிள்ல இருந்து டெலீட் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்? ஃப்ரம் எந்த டேபிள்ல இருந்து டெலீட் பண்ண போறேன்? T1 டேபிள்ல இருந்து டெலீட் பண்ண போறேன். இங்கே நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா வேர் கண்டிஷன் மஸ்ட். வேர் என்ன சொல்ல போறேன்? எனக்கு SID is equal to 101 இருந்துச்சுன்னா, SID is equal to 101 இருந்துச்சுன்னா எனக்கு அதை மட்டும் டெலீட் பண்ணு, எனக்கு அந்த ரோவை மட்டும் டெலீட் பண்ணு அப்படிங்கறத நான் என்ன பண்ண போறேன்? இங்க சொல்ல போறேன். ஓகேவா? எனக்கு இது அப்டேட்டுக்கும் டெலீட்டுக்கும் என்ன மஸ்ட்? அப்டேட்டுக்கும் டெலீட்டுக்கும் கண்டிஷன் வேர் கண்டிஷன் மஸ்ட். அப்ப என்ன கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அப்டேட் பண்ணும்போது டெலீட் பண்ணும்போது வேர் கண்டிஷன் கொடுக்கணும். இல்லைன்னா என்ன ஆயிடும்? எல்லாமே டோட்டலா வந்து என்ன ஆயிடும்? டெலீட் ஆயிடும். ஓகேவா? புரியுதா? இப்ப எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த 101 அப்படிங்கிற ரோ வந்து எனக்கு என்ன ஆயிருக்கும்? டெலீட் ஆயிடும். இப்ப என்கிட்ட எத்தனை ரோ தான் இருக்கு? ஓகேவா? அப்ப டெலீட்டோட ஸ்ட்ரக்சர் என்ன? டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் கண்டிஷன். டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் கண்டிஷன். ஓகேவா? புரியுதா? அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா மெர்ஜ் பார்க்க போறோம். அடுத்தது என்ன பார்க்க போறோம்? மெர்ஜ் அப்படிங்கிற ஒரு சின்டாக்ஸ் பார்க்க போறோம். மெர்ஜ் ஒரு டவுட், அப்டேட் எதர் அப்டேட் ஆர் டெலீட். ஓகேங்களா? அந்த வேர் கண்டிஷன் பக்கத்துல இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு சொல்லணும் வந்துட்டு இந்த டேபிள்ல இருக்க ஃபர்ஸ்ட் நேமோ லாஸ்ட் நேமோ கொடுத்துட்டு எனக்கு இந்த salary ரேஞ்ச்ல இருக்கிறவங்க மட்டும் வந்துட்டு ஷோ அப் ஆகக்கூடாது, இல்ல இந்த salary ரேஞ்ச்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த டேட்டா அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அந்த பிட்வீன் கண்டிஷன் போட்டு நம்ம பண்ணலாமா? பண்ணலாம். வேர் கண்டிஷன்ல என்ன கொடுத்தாலும் ஓகே. ஓகேவா? சரி. இப்ப என்ன பண்ணிட்டீங்க? டெலீட் கத்துக்கிட்டோம். அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா மெர்ஜ். அடுத்தது என்ன பார்க்க போறோம்? மெர்ஜ் பார்க்க போறோம். ஓகேவா? மெர்ஜ் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த மெர்ஜ் அப்படிங்கிறது கான்செப்ட் எப்ப போவேன்னா ஒரே நேரத்துல எனக்கு 2 ஈவெண்ட் நடக்கணும் அப்படின்னா என்ன கான்செப்ட் போவேன் அப்படின்னா மெர்ஜ் அப்படிங்கிற கான்செப்ட் போவேன். எனக்கு ஒரே நேரத்துல 2 ஈவெண்ட் நடக்கணும் அப்படின்னா நான் என்ன கான்செப்ட் போவேன் அப்படின்னா மெர்ஜ் கான்செப்ட் போவேன். ஒரே நேரத்துல 2 ஈவெண்ட் அப்படிங்கிறது நான் எதை சொல்றேன்னா எனக்கு அப்டேட்டும் நடக்கணும், இல்ல இன்செட்டும் நடக்கணும். எனக்கு அப்டேட்டும் நடக்கணும், எனக்கு இன்செட்டும் நடக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மெர்ஜ் அப்படிங்கிற கான்செப்ட் போவேன். ஓகேவா? சரி, நான் இப்ப என்ன பண்ண போறேன்? மெர்ஜ் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ என்கிட்ட 2 டேபிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் நல்ல டேட்டாவை நல்லா பார்த்துக்கோங்க. என்கிட்ட ஃபர்ஸ்ட் T1 அப்படிங்கிற ஒரு டேபிள் இருக்கு. அதே மாதிரி நான் இன்னொரு டேபிள் வச்சிருக்கேன். என்ன டேபிள்னா
T2 அப்படிங்கிற ஒரு டேபிள் வச்சிருக்கேன். ஓகேவா? T2ல எனக்கு என்ன இருக்கு? 3 ரோஸ் இருக்கு. T2ல எனக்கு என்ன இருக்கு? 3 ரோஸ் இருக்கு. ஓகேவா? நான் என்ன பண்றேன்? எனக்கு என்ன இருக்கு? T1லயும் 3 ரோ தானே இருக்கு. நான் போயிட்டு என்ன பண்ணிக்கிறேன்? ஒரு நிமிஷம் ஒன்ஸ் அகைன். ஹலோ ஹலோ சொல்லுங்க பவித்ரா. சாரி. ஓகே. சரி, இப்போ என்கிட்ட என்ன இருக்கு? T1லயும் 3 ரோஸ் இருக்கு. T2லயும் எனக்கு என்ன இருக்கு? 3 ரோஸ் இருக்கு. நான் இப்போ என்ன பண்றேன்? ஒரு வேல்யூவை போய் இன்செர்ட் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்? ஒரு வேல்யூவை போய் இன்செர்ட் பண்ண போறேன். T1 டேபிள்ல நான் ஒரு வேல்யூவை இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ எனக்கு T1 டேபிள் எத்தனை ரோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 ரோஸ் இருக்கு. ஓகேவா? எனக்கு எத்தனை ரோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 ரோஸ் இருக்கும். இப்போ நான் ஒரு மெர்ஜ் எழுத போறேன். நான் என்ன எழுத போறேன்? ஒரு மெர்ஜ் கான்செப்ட் எழுத போறேன். நல்லா அந்த கான்செப்டை கவனிங்க. நான் இதுல 2 ஈவெண்ட் பண்ண போறேன். ஒரு ஈவெண்ட் என்ன பண்ண போறேன்னா அப்டேட் பண்ண போறேன், இன்செர்ட் பண்ண போறேன். ஓகேவா? எனக்கு நான் அப்டேட் எப்போ நடக்கணும்னு சொல்ல போறேன், இன்செர்ட் எப்போ நடக்கணும் அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஓகேவா? மெர்ஜ் பண்ண போறேன். எந்த டேபிள்ல மெர்ஜ் நடக்கணும் அப்படின்னா எனக்கு T2 டேபிள்ல மெர்ஜ் நடக்கணும். எனக்கு எந்த டேபிள்ல மெர்ஜ் நடக்கணும்? T2 டேபிள்ல மெர்ஜ் நடக்கணும். எதை யூஸ் பண்ணி அப்படின்னா T1 டேபிளை யூஸ் பண்ணி. எனக்கு T2 டேபிள்ல மெர்ஜ் நடக்கணும். எந்த டேபிளை யூஸ் பண்ணினா T1 டேபிளை யூஸ் பண்ணி எனக்கு மெர்ஜ் நடக்கணும். ஓகேவா? இப்போ நான் என்ன கண்டிஷன் சொல்றேன்? ஆம்ல போயிட்டு என்ன கண்டிஷன் சொல்றேன் அப்படின்னா, நீ கம்பேர் பண்ணு. T1ல இருக்கிற SID காலமையும் T2ல இருக்கிற SID காலமையும் கம்பேர் பண்ணு. இந்த 2 காலமும் மேட்சா இருந்துச்சுன்னா எனக்கு இன்னொரு காலம் இருக்குல்ல, எந்த காலம்? SNAME காலம் இருக்குல்ல, அந்த SNAME காலமை போய் அப்டேட் பண்ணி விடு. என்ன SNAME T1 டேபிள்ல என்ன SNAME காலம், T1 டேபிள்ல SNAME காலம்ல என்ன இருக்கோ அதை அப்படியே போய் T2 டேபிள்ல உள்ள SNAME காலம்ல அப்டேட் பண்ணி விடு. ஓகேவா? அப்படி இந்த SID இந்த T1ல இருக்கிற SID T2ல இல்ல அப்படின்னா எனக்கு இல்லாத வேல்யூவை என்ன பண்ணி விட்டுரு? when not matched. when match-ஆ இல்லைன்னா எனக்கு என்ன பண்ணிடு? இன்சர்ட் பண்ணிடு. நாட் மேட்சா இல்லைன்னா எனக்கு என்ன பண்ணிடு? டைரக்டா போய் இன்சர்ட் பண்ணிடு. வேல்யூவை எங்கேருந்து T2 டேபிள்ல எனக்கு இன்சர்ட் நடக்கணும். வேல்யூவை எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா T1ல இருக்கிற SID காலம்ல இருந்தும் T1ல இருக்கிற SNAME காலம்ல இருந்து என்ன பண்றோம்? வேல்யூவை எடுக்கிறோம். ஓகேவா? புரியுதா? புரியுதா? மெர்ஜ் கான்செப்ட் என்ன சொல்றேங்கிறது புரியுதா? இப்போ என்ன பண்ண போறேன்? நான் மெர்ஜ் பண்ண போறேன். எனக்கு என்ன ஆயிட்டு? 4 ரோஸ் மெர்ஜ் ஆயிட்டு. ஓகேவா? இப்போ எனக்கு T1 டேபிள்ல என்ன டேட்டா இருக்கோ சேம் டேட்டா எனக்கு என்ன இருக்கும்? T2லயும் இருக்கும். ஓகேவா? 4 ரோஸ் இருக்கு. இதே 4 ரோஸ் எனக்கு எங்க இருக்கும் அப்படின்னா T2 டேபிள்லயும் இருக்கும். ஏன்னா நம்ம அப்படிதான் எழுதியிருக்கோம். எனக்கு வேல்யூ இருந்துச்சு, இந்த காலம் சேமா இருந்துச்சுன்னா எனக்கு இந்த வேல்யூ வந்து T1 டேபிள் என்ன இருக்கோ அது இங்க அப்டேட் ஆகணும். ஒருவேளை இந்த வேல்யூ இல்லையா, எனக்கு அந்த ஃபுல் ரோவே என்ன பண்ணி விட்டுரு? இன்சர்ட் பண்ணி விட்டுரு. எங்க இந்த வேல்யூ எடுப்ப? T1 டேபிள்ல இருந்து என்ன T1 டேபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ அப்படியே எனக்கு எங்க இன்சர்ட் ஆகணும்? T2 டேபிள்ல இந்த இன்சர்ட் ஆகணும். அப்ப என்ன ஆயிடும்? T1 டேபிள்ல என்ன டேட்டா இருக்கோ அது அப்படியே எனக்கு என்ன ஆயிடும்? T2 டேபிள்ல ரிப்ளிகேட் ஆயிடும். ஓகேவா? புரியுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா?
எனக்கு இதுல ஒரு டவுட். ஓகேவா கவிதா? சொல்லுங்க. ஆக்சுவலா இப்ப எனக்கு வந்துட்டு 2 டேபிள் வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி எனக்கு மெர்ஜ் பண்ணணும். ஓகேவா? மெர்ஜ் பண்ணும்போது நான் இதுல வந்துட்டு கண்டிஷன்ஸ் கொடுக்கலாமா? எனக்கு மெர்ஜ் பண்ணிட்டு எனக்கு வந்து இந்த salary, அதாவது இந்த எம்ப்ளாயி கொடுக்க முடியாது. அப்டேட்டோட சின்டாக்ஸ் இதுதான். ஓகேவா? அப்டேட்டுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. அந்த சின்டாக்ஸ் நீங்க இப்படிதான் மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? ஓகே. அப்படி நீங்க அப்டேட் பண்ணணும், கண்டிஷன் கொடுத்து அப்டேட் பண்ணனும்னா தனியா அப்டேட் ஸ்கிரிப்ட் தான் எழுதணும். மெரிட்ஸ்ல போயிட்டு நீங்க அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாது. சின்டாக்ஸ் இதுதான். இந்த சின்டாக்ஸ்ல நீங்க ஏதாவது டேபிள் நேம் சேஞ்ச் பண்ணணுமா அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அத மட்டும் தான் நீங்க பண்ணலாமே தவிர காலம் நேம் கண்டிஷன்ல கொடுக்குற காலம் நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாமே தவிர மத்தபடி நீங்க வேற எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? இதுதான் நம்ம எப்பயும் யூசுவலா பண்ற மாதிரி தான் பண்ணிக்கணும். ஆமா, யூசுவலா பண்ற மாதிரி தான். தனியா இன்சர்ட் பண்ணிக்கணும், தனியா அப்டேட் பண்ணிக்கணும். டேட்டா DRL ல போயிட்டு நான் அது பண்ணிக்கணுமா? DRL ல எழுதணும், அந்த சின்டாக்ஸ் எழுதணுமா? புரியல. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லி கொடுத்தீங்கல்ல, ரிலேஷனல் ஆபரேட்டர், சிங்கிள் ரோ ஆபரேட்டர், அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிற ஒரு சின்டாக்ஸ் நான் இது பண்ணி ஃபர்ஸ்ட் இத கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நான் அந்த சின்டாக்ஸ் இது. ஆமா. ஓகே. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ மெர்ஜ் இப்படிதான் பண்ணிட்டோம். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டிஎம்எல்ல இருக்கிற 4 ஆப்ரேஷனும் பார்த்துட்டோம். என்ன பார்த்துட்டோம்? இன்செர்ட் பார்த்துட்டோம், அப்டேட் பார்த்துட்டோம், டெலீட் பார்த்துட்டோம், மெர்ஜ் பார்த்துட்டோம். 4 ஆப்ரேஷனுமே பார்த்துட்டோம். நான் என்ன சொன்னேன்? டிஎம்எல் அப்படிங்கிறது என்ன சொன்னேன்? மேனுவல் கமிட் அப்படின்னு சொன்னேன். நம்ம எங்க போய் கமிட் பண்ணுவோம் அப்படிங்கிற நீங்க என்ன கேட்கவே இல்லை, ஒரு வார்த்தையை கேட்கவே இல்லை. இப்போ என்னன்னா நான் பண்ணியிருக்கிறது எல்லாமே நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ இந்த எஸ்கியூஎல் டெவலப்பரை க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் இப்போ இன்சர்ட் பண்ணது, அப்டேட் பண்ணது, டெலீட் பண்ணது எல்லாமே என்ன இருக்கும்? போயிருக்கும். லாஸ்டா என்ன டேட்டா இருந்துச்சோ அந்த டேட்டா அப்படியே தான் இருக்கும். நான் இதெல்லாம் இன்சர்ட் பண்ணது, அப்டேட் பண்ணதுலாம் என்ன ஆகாது அப்படின்னா டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோரே ஆயிருக்காது. அப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கமிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணணும்? கமிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணணும். நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இப்ப T1 டேபிள்ல பாருங்க எத்தனை ரோஸ் இருக்கு? 4 rows இருக்கு. ஓகேவா? நான் இப்ப இன்னொரு வேல்யூவை இன்சர்ட் பண்றேன். நான் என்ன பண்றேன்? இன்னொரு வேல்யூவை இன்சர்ட் பண்றேன். ஓகேவா? 105 அப்படின்னு இன்சர்ட் பண்றேன். அதுக்கு வந்து கோர்ஸ் நேம் வந்து SQL அப்படின்னு கொடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா இன்சர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இன்சர்ட் பண்ணிட்டு நான் இன்சர்ட் பண்ணாலோ அப்டேட் பண்ணாலோ மெர்ஜ் பண்ணாலோ என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே கமிட் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்து அதையும் சேர்த்து என்ன பண்ணணும்னா எக்ஸிக்யூட் பண்ணிடணும். என்ன பண்ணணும்? கமிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்து என்ன பண்ணணும்? எக்ஸிக்யூட் பண்ணணும். இங்க என்ன ஆயிடுச்சு? கமிட் கம்ப்ளீட்டட். இப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி பண்ண இல்லையா அப்டேட், மெர்ஜ், இன்செர்ட் எல்லாமே சேர்த்து என்ன ஆயிருக்கும்? கமிட் ஆயிருக்கும். எல்லாமே சேர்த்து என்ன ஆயிருக்கும்? கமிட் ஆயிருக்கும். ஓகேவா? சரி, நான் என்ன பண்றேன்? திருப்பியும் ஒரு ரோவை இன்செர்ட் பண்றேன். என்ன பண்றேன்? திருப்பியும் ஒரு ரோவை இன்செர்ட் பண்றேன். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா 106 அப்படிங்கிற ஒரு ரோவை இன்செர்ட் பண்றேன்ப்பா. என்ன பண்றேன்? 106 அப்படிங்கிற ஒரு ரோவை இன்செர்ட் பண்றேன். இன்செர்ட் ஆயிட்டு எனக்கு. சரியா? நான் போயிட்டு பாக்குறேன் இன்செர்ட் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்றேன். எனக்கு என்ன இருக்கு? 106ன்னு ஒரு ரோ இன்செர்ட் ஆயிருக்கு. நான் இப்ப தப்பா இன்செர்ட் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன்? தப்பா இன்செர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரோல் பேக் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துக்கலாம். என்ன கொடுத்துக்கலாம்? ரோல் பேக் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துக்கலாம். இந்த ரோல் பேக் எப்பதான் கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்க இந்த 106 அப்படிங்கிற ரோவை இன்செர்ட் பண்ணிட்டீங்க. இன்செர்ட் பண்ணிட்டு கமிட் அப்படின்னு கொடுத்து நீங்க கமிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரோல் பேக் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? ரோல் பேக் பண்ண முடியாது. நீங்க கமிட் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்து கமிட் பண்ணாம இருந்து நீங்க இன்செர்ட் பண்ணது தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் ரோல் பேக் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம்? நான் இன்செர்ட் பண்ணதை டெலீட் பண்ணி விட்டுடலாம். டெலீட் பண்ணிடலாம். அப்ப என்ன ஆயிடும்? எனக்கு அந்த 106 அப்படிங்கிற ரோ மட்டும் எனக்கு என்ன ஆயிருக்கும்? டெலீட் ஆயிருக்கும். 106 அப்படிங்கிற ரோ மட்டும் டெலீட் ஆயிருக்கும். அதுக்கு முன்னாடி பண்ண இன்செர்ட்லாம் ஏன் டெலீட் ஆகல? நான் என்ன பண்ணிட்டேன்? கமிட் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்து என்ன பண்ணி விட்டேன்? டேட்டாபேஸ்ல போய் பர்மனண்டா சேவ் பண்ணி விட்டுட்டேன். அப்ப என்ன பண்ண முடியாது? அதை டெலீட் கொடுத்தா நம்மளால என்ன பண்ண முடியுமே? டெலீட் பண்ண முடியுமே தவிர ரோல் பேக் கொடுத்து நம்மளால என்ன பண்ண முடியாது? டெலீட் பண்ண முடியாது. ஓகேவா? புரியுதா? ரோல் பேக்னா என்ன, கமிட்னா என்ன? ஒன்ஸ் கமிட் கொடுத்துட்டா நம்மளால ரோல் பேக் பண்ண முடியுமா? பண்ண முடியாது.
ஓகேவா? சரி. இப்போ இந்த ரோல் பேக்கும் கமிட்டும் ஒரு தனி கான்செப்ட்ப்பா. இந்த ரோல் பேக்கும் இந்த இது கமிட்டும் ஒரு தனி கான்செப்ட். அது என்ன கான்செப்ட் அப்படின்னா TCL அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குன்னு சொன்னோமா? ஆமா. அதுல உள்ள கான்செப்ட். அப்போ இன்டர்வியூல என்ன கேட்பாங்கன்னா டிசிஎல் கான்செப்டை எங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? டிசிஎல் அப்படிங்கிற கான்செப்டை எங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா டிசிஎல் எங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லணும். டிஎம்எல் ஆப்ரேஷனுக்காக என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லணும். டிசிஎல் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லணும். டிசிஎல் அப்படிங்கிறது என்னதுன்னா டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். டிசிஎல் அப்படிங்கிறது என்னது? டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் தான் டிசிஎல் அப்படின்னு சொல்லுவோம். டிசிஎல்ல என்னென்ன கான்செப்ட் இருக்கு அப்படின்னா கமிட், ரோல் பேக், சேவ் பாயிண்ட். என்ன இருக்கு? கமிட், ரோல் பேக், சேவ் பாயிண்ட். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம்? கமிட்னா என்னன்னு பார்த்துட்டோம், ரோல் பேக்னா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து சேவ் பாயிண்ட்னா என்னன்னு பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? சேவ் பாயிண்ட் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? சரி, நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், நான் ஏற்கனவே என்ன வச்சிருக்கேன், ஒரு 2 இன்செட் ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கேன்? ஒரு 2 இன்செட் ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன். நான் இப்போ ஒரு 4-5 இன்செட் ஸ்கிரிப்டா அதை ஆக்கிக்கிறேன். சரியா? நான் எக்ஸாம்பிளுக்கு எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்றேன். இப்போ நான் ஒரு 5 ஈவெண்ட் பண்றேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஒவ்வொரு ஈவெண்ட் கீழேயும் ஒரு சேவ் பாயிண்ட் கிரியேட் பண்றேன். ஒவ்வொரு ஈவெண்ட் கீழே என்ன பண்றேன், ஒரு சேவ் பாயிண்ட் கிரியேட் பண்றேன். சேவ் பாயிண்ட் ஏ அப்படிங்கிறது இங்க கிரியேட் பண்ணிட்டேன். என்ன கிரியேட் பண்ணிட்டேன்? சேவ் பாயிண்ட் ஏ அப்படிங்கிறது இங்க கிரியேட் பண்ணிட்டேன். ஒவ்வொரு ஈவெண்ட் கீழேயும் நான் என்ன பண்ண போறேன், ஒரு சேவ் பாயிண்ட் கிரியேட். அது என்ன ஈவெண்டா வேணாலும் இருக்கலாம். மெர்ஜா இருக்கலாம், டெலிட்டா இருக்கலாம், இல்ல வந்துட்டு அப்டேட்டா இருக்கலாம், என்ன ஈவெண்டா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறேன், ஒவ்வொரு சேவ் பாயிண்ட்டுக்குமே நேமை மாற்றி விட போறேன். சரியா? பின்னு வச்சுக்கிறேன். இந்த சேவ் பாயிண்ட்டுக்கு பின்னு வச்சுக்கிறேன். இந்த சேவ் பாயிண்ட்டுக்கு சின்னு வச்சுக்கிறேன். இந்த சேவ் பாயிண்ட்டுக்கு டின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகேவா? இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு 4-5 இன்செட்டை நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இன்செட் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன ஆயிட்டு, இன்செட் ஆயிட்டு என்ன ஆயிட்டு அப்படின்னா எனக்கு சேவ் பாயிண்ட்டுமே என்ன ஆயிட்டு, கிரியேட் ஆயிட்டு. சேவ் பாயிண்ட் என்னன்னு வருது, கிரியேட்டட்னு வருது. இப்போ நான் என்ன சொல்றேன், இந்த சேவ் பாயிண்ட் எதுக்காக, ஐயோ இந்த சேவ் பாயிண்ட்டுக்கு இதை மாத்தலையா? ஓகே, நான் இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா நான் இப்ப சேவ் பாயிண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப எதுக்காக இந்த சேவ் பாயிண்ட் தெரியுமா? இப்போ நான் இத்தனை ஈவெண்ட் ஒரு 1000 ஈவெண்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 1000 ஈவெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் 500 ஈவெண்ட் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் 500 ஈவெண்ட் வந்து எனக்கு கரெக்ட். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் 500க்கு அடுத்தது அடுத்த 500 பண்ண ஈவெண்ட்னா எனக்கு என்ன ஆகணும், ரோல் பேக் ஆகணும். அடுத்து பண்ண 500 ஈவெண்ட்னா எனக்கு என்ன ஆகணும், ரோல் பேக் ஆகணும். அப்ப நான் என்ன யூஸ் பண்ணிப்பேன், இப்போ இந்த சேவ் பாயிண்ட் டி, இப்போ எனக்கு என்ன இருக்கு, சேவ் பாயிண்ட் சி இருக்கு இல்லையா, இந்த சேவ் பாயிண்ட் சிக்கு கீழே இருக்கிற ஈவெண்ட் எல்லாம் எனக்கு டெலீட் ஆகணும். இந்த சேவ் பாயிண்ட் சிக்கு கீழே இருக்கிற ஈவெண்ட் எல்லாம் எனக்கு டெலீட் ஆகணும்னா என்ன கொடுப்பேன் அப்படின்னா ரோல் பேக் டு அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுப்பேன். என்ன கொடுப்பேன், ரோல் பேக் டு. எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா எனக்கு சிக்கு அப்புறம் இருக்கிற எல்லா ஈவெண்ட்டுமே எனக்கு என்ன ஆகணும், டெலீட் ஆகணும். எனக்கு என்ன ஆகணும், சிக்கு அப்புறம் எனக்கு என்ன ஈவெண்ட் இருக்கோ அந்த ஈவெண்ட் ஃபுல்லாவே எனக்கு என்ன ஆகணும், டெலீட் ஆகணும். அப்ப எனக்கு என்ன ஆயிருக்காது அப்படின்னா சிக்கு அப்புறம் எனக்கு என்ன ஈவெண்ட் இருக்கு, 107, 108. கரெக்டா? எங்கேயாவது 107, 108 எங்கேயாவது இருக்கா? இல்ல. கரெக்டா?
அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நான் பர்ட்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு ரோல் பேக் ஆகணும் அப்படின்னு நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னா, அப்ப போயிட்டு நான் என்ன பண்ணிக்கலாம், சேவ் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. அப்ப நம்ம இன்னைக்கு எத்தனை டாபிக் பார்த்திருக்கோம்? 2 டாபிக் பார்த்திருக்கோம். ஒன்னு என்ன பார்த்துட்டோம்? டிசிஎல் அப்படிங்கிறதுனா சொல்லுங்க. டிஎம்எல் அண்ட் டிசிஎல் பார்த்திருக்கோம். டிஎம்எல் அண்ட் டிசிஎல் பார்த்திருக்கோம். ஓகேவா? இந்த 2 டாபிக்ல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல, வொர்க் அவுட் பண்ணி பார்த்தாதான் தெரியும். சரி, ஓகே. பிரகதீஷ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல போயிட்டு ஏதாச்சும் சொல்லுங்க. பிராக்டீஸ் பண்றீங்களா? இல்ல இன்ன வரைக்கும் ஃபுல்லா ஆரம்பிச்சிட்டாங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? டூல் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? அதுதான் பேசுறது கேக்கல பிரகதீஷ். அதுதான் இன்னும் டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். ஏன்னா பிராக்டிஸ் பண்ணாதான் டவுட் என்னன்னு வரும். நீங்க பிராக்டிஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா சொல்றப்ப புரியும், அப்புறம் நீங்க பண்றப்ப நிறைய எரர் வரும். ஓகேவா? பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணிட்டு அந்த டவுட் கேளுங்க. சரியா? சரி, ஓகே. தேங்க்ஸ். தேங்க்ஸ் பவித்ரா.